श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते। प्रतिपस्थानपद्धति श्लोकं 140। समुपस्थिते प्रदोषे सहसा विनिवृत्य चित्रकूटवनात् अभजत पुनर्जनपदं वत्सं धेनुरिव पादुके भवति। பதபதார்த்தம் ஹே பாதுகே, வாராய் பாதுகையே, சமுபஸ்திதே பிரதோஷே, மிக கெடுதலான காலமானது சமுபஸ்திதே வந்தபோது, சகசா உடனே, சித்திரகூட வனாத் சித்திரகூட பர்வதத்தினுடைய காட்டிலிருந்து, வினிவிருத்திய திரும்பி, புனகா மறுபடியும், ஜனபதம் கோசல தேசத்தை, தேனுகு பசுமாடானது, வத்சமிவ கன்றுக்குட்டியை போல, அபஜத அடைந்தாய் அப்படின்னு சாய்க்கிறார். இப்போ போன ஸ்லோகத்தில் இருளை நீக்கிறதுக்காக ஒளியாக அயோத்தி ஜனங்களை அடைஞ்சா. அப்போ ராமன் விட்டு பிரிஞ்சதை கூட பொறுத்துண்ட அயோத்தி ஜனங்களால் பாதுகையை விட்டு பிரிஞ்சதை தான் பொறுத்துக்க முடியல போல இருக்கு அப்படின்ற ஒரு துவனியோட போன ஸ்லோகத்தில் சுவாமி சாய்ச்சார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அதோட ஒரு நீட்சியாக எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக சுவாமி சாய்க்கிறார். எப்படி வந்தான்னு, போன ஸ்லோகம் எதுக்கு வந்தான்னு சாய்ச்சார், இப்போ எப்படி வந்தான்னு சாய்க்கிறார். அதாவது ஒரு பசுமாடானது காத்தால மேய்ச்சலுக்கு போச்சு அப்படின்னா, சாயங்காலம் ஆன உடனே தன்னோட கண்ணுக்குட்டியை பார்க்கணும், அதை உச்சி முகரணும்னு ஓடி வருமா. அந்த மாதிரி அயோத்திக்கு திருப்பி ஓடி வந்தாலாம் பாதுகை. ஏன்னா நம்மளை காப்பாற்றணும், அதாவது அயோத்தி ஜனங்களை காப்பாற்றணுன்ற வாஞ்சையோடு. இந்த வாத்சல்யம்ன்ற வார்த்தை பாதுகைக்கே உரித்தானதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த வாத்சல்யத்தோடு, அந்த வாஞ்சையோடு அவ திருப்பி அயோத்திக்கு எழுந்தருளினா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். பிரதிபஸ்தான பத்ததி அப்படிங்கிறதே அயோத்திக்கு திரும்ப எழுந்தருளல் அப்படின்னு. இப்போ எதுக்காக வந்தால், இந்த இருளை நீக்கிறதுக்காக வந்தால். எப்படி வந்தால், ஒரு கண்ணுக்குட்டியை தேடி ஒரு பசுமாடு வரா மாதிரி வந்தா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சுவாமி சாய்க்கிறார். இப்போ இதோட உட்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்வாபதேசம், அதாவது நம்மோட இந்த பிரபன்ன ஜனகூடஸ்தர்னு சொல்லப்படுற நம்மளோட நம்மாழ்வார் உள்ளிட்ட அத்தனை ஆழ்வார்களும், நம்மளோட ஆச்சாரியர்கள், சுவாமி முதல் பகவத் பாஷைக்காரர், ஆள வந்தார், நாதமுனிகள்னு அத்தனை பேருமே ஒரு பசுமாடானது எப்படி தன்னோட கன்றுக்கு பாலை வாக்குமோ அதை மாதிரி நமக்கு காருண்யத்தையும் ஞானத்தையும், நமக்கு அந்த அவளோட காருண்யத்தினால நமக்கு அந்த ஞானத்தை புகற்றா. இப்போ ஆண்டாள் கூட திருப்பாவையில் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் எடுத்தோம் அப்படின்னா, ஆச்சாரியால் சொல்கிறது தான் அந்த கறவைகள் அப்படின்னு சொல்கிற இடங்கள் எல்லாமே எப்படி ஆச்சாரியால் நமக்கு எல்லாமே, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருமே நம்மக்கிட்ட எவ்வளோ வாத்சல்யத்தோடு, நம்ம மேலே எவ்வளோ காருண்யத்தோட நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத சொல்கிற விஷயமாக தான் எடுப்பான். அமிர்தாஸ்வாதினியில் சுவாமி சாய்ப்பர், பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்த்திடும் பத்தர்களாய் இறக்கின்றவர்க்கிவை ஈந்தால் அறம் உளதென்று இயம்பார், கறக்கும் கருத்துடை தேசிகர் கன்றென நம்மை எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சொருகின்றனர் சொல்ல முதே அப்படின்னு. அதாவது எதுக்காக ஆச்சாரியெல்லாம் நமக்கு இதை கொடுக்குறா, ஆழ்வார்கள்லாம் நமக்கு இதை கொடுக்குறா அப்படின்னா, இவாளுக்கு கொடுத்தா நமக்கு புகழ் வரும், நமக்கு பணம் வரும் அப்படின்லாம் நினச்செல்லாம் அவள் கொடுக்கலையும். பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்த்திடும் பத்தர்களாக இறக்கின்றவர்க்கு இவை ஈந்தால் அப்படின்லாம் நினச்சி இதெல்லாம் கொடுத்தோன்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு அவள் நமக்கு கொடுக்கலையாம். பின்ன எதுக்காக கொடுத்தா அப்படின்னா, நல்ல சத்பாத்திரமாக பார்த்து, அதாவது இதெல்லாம் வாசிக்கிறதுக்கே நமக்கு ஒரு தகுதி வேணும். இப்போ நம்ம பாதுகா சஹஸ்ரம் ஸ்ரவண யஜ்ஞம் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கே நமக்கு ஏதோ ஒரு புண்ணியம் இருக்கிறதுனால தான் நம்மளால் இதெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா சத்பாத்திரத்துக்கு மட்டும்தான் இது போய் சேரணுன்றதில் அவள் ரொம்ப துல்லியமாக இருப்பாள். ஆக அப்படி இருக்கிறவாளை தேடி இதை கொடுப்பாளாம் ஆச்சாரியெல்லாம். அப்படி கொடுக்குறா அப்படின்னா எப்படி கொடுப்பா அப்படின்னா, சுரக்கும் சுரவிகள் போல், அதாவது பசுமாடு மாதிரி கன்றென நம்மை எண்ணி சொருகின்றனர் சொல்ல முதே அப்படின்வர். ஆக இருட்டில் இருந்த அயோத்தி ஜனங்களை நோக்கி பாதுகையானவள் ஒரு கண்ணுக்குட்டியை நோக்கி ஒரு பசுமாடு வரா மாதிரி ஓடி காப்பாத்துறா அப்படிங்கிறது ஸ்லோகத்தோட அர்த்தம். கலியில் கஷ்டப்படுற இந்த ஜீவாத்மாக்களை நோக்கி ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் ஓடி நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறா அப்படின்றது ஸ்வாபதேசம்.
ஆக இந்த பிரதிபஸ்தான பத்ததி அப்படிங்கிறதே அயோத்திக்கு பாதுகை திரும்பி வர்றதை சொல்கிற பദ്ധதியாக அமையிறது. இதில் ராமனே வரலனாலும் பாதுகை திரும்பி வந்தான்னு சொன்னார் சுவாமி. ராமனோட சத்தியத்தை மெய்ப்படணும் அப்படிங்கிறதுக்காக வந்தான்னு சொன்னார். ராமனோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு வந்தா பாரதந்திரியம் அப்படின்றத சொன்னார். பூமி விராட்டிக்காக வந்தா அப்படின்னு சொன்னார். பரதன் தலையில் சுமந்துண்டு வந்தார்னு சொன்னார். சத்ருஞ்சயன் யானை மேலே வந்தான்னு சொன்னார். தன்னோட எல்லா சோகத்தையும் மறைச்சுண்டு இந்த ஜனங்களுக்காக திருப்பி வந்தான்னு சொன்னார். பரத்வாஜரோட உபச்சாரத்தெல்லாம் எப்படி ஏத்துன்னு வந்தான்னு சொன்னார். எதுக்காக வந்தான்னு சொன்னார். எப்படி வந்தான்னு சொல்லி இந்த அயோத்திக்கு திரும்பி வந்த பாதுகையை பற்றின விவரணங்களாக இந்த 20 ஸ்லோகங்களை சுவாமி நமக்கு கொடுத்துருக்கார். ஆக இதோட பிரதிபஸ்தான பத்ததி இங்கே முடியறது. இதுக்கு அடுத்த பத்ததி அதிகார பரிகிரக பத்ததி. அவள் பாதுகையானவள் எப்படி பட்டத்தை ஒப்புக்கொண்டா அப்படின்றத சொல்கிறத பத்ததியாக அமையறதடியே. ஆக இந்த ஸ்லோகத்தோட இந்த பத்ததி முடியறது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.